ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நம் ஒவ்வொருவரிலும் கர்த்தர் தனியானதொரு நோக்கம் கொண்டிருக்கிறார் என்பதுவே சத்தியம். அந்த நோக்கம் தேவனுக்கு உரியது. தேவன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான திறமைகளை தந்திருக்கிறார். அது மிக சிறந்ததோ சாதாரணமானதோ எதுவாக இருந்தாலும் தேவன் தந்தது தேவனுக்கு உரியதே. ஏனெனில் நாம் அல்ல, அவரே தமக்காக நம்மை தெரிந்து கொண்டார். நாம் நிறுத்தப்பட்டுள்ள இடத்திலே தேவன் தந்ததை தேவனுக்கே அர்ப்பணித்து என்ன வந்தாலும் அவருக்கே சாட்சியாக வாழ வேண்டும் என்றே கர்த்தருடைய பிள்ளை சிந்தித்து செயல்பட வேண்டும். எங்கே தேவன் நம்மை அனுப்பினாலும் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கே செலுத்தி நேர்மையுள்ள இருதயத்தோடு தேவனை சேவிக்க வேண்டும். அந்நிய தேசத்தில் சேவை செய்ய மாட்டேன் என்று தானியேல் முரண்டு பிடிக்கவில்லை. தேவ சித்தம் அது என்றபோது அதற்கு தன்னை அர்ப்பணிக்க தானியேல் தயாராக இருந்தார். நமக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சாக்குப்போக்கு சொல்லி தட்டி கழிக்க முடியாது. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எனக்கு என்ன ஒரு தகுதியுமே இல்லை என்று தட்டி கழிக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எந்த நிலைமையில் எத்தகைய திறமையுடன் வைத்திருக்கிறாரோ அப்படியே அவரிடம் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் தமது மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அவருடையவர்கள், அவருக்கே சொந்தமானவர்கள். நாம் ஜெயம் பெற்றவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ இந்த தகுதி ஒன்றே போதுமானது. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்களுக்குள் இருக்கும் தாழ்வை மனப்பான்மையை இன்றே எங்களை விட்டு அகற்றி நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் உமக்கு பிரியமானதை செய்து நீடிய பொறுமையுடன் சாந்தமும் அடக்கும் அன்பும் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையின் மூலம் உம்மை பிரசித்திப்படுத்த உங்க கிருபை தாங்க. தேவனே, எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை தாங்குவதற்கு உங்க இரக்கமும் பலனும் எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் விருப்பம், எதிர்பார்ப்புகள், முயற்சிகளை தேவரீர் ஆசீர்வதித்து சமாதானமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யுங்க. தேவனே, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அந்நாளை நினைத்தருளின தேவன் கண்ணீரை களிப்பாய் மாற்றிட ஜெபிக்கிறோம். தேவனே, குடும்பங்களுக்குள் காணப்படும் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி போகவும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழவும் ஜெபிக்கிறோம். மதுபான பழக்கத்தை விட முடியாது போராடி கொண்டிருக்கும் மக்களின் விடுதலைக்காகவும் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகாமல் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பள்ளி மாணவர்கள் சென்று வரும் வாகனங்களின் பாதுகாப்பிற்காகவும் பெற்றவர்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் போதித்து வளர்த்தவும் பாடங்களை புரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் கொடுத்து அவர்கள் ஆர்வமாய் படிக்க தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் பலப்படுத்தி கருவில் உள்ள சிசு நல்ல ஆரோக்கியத்துடன் வளர்ச்சி பெற்று குறித்த நேரத்தில் சுகப்பிரசவத்தை தந்துள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கேன்சர், இருதய நோய், சிறுநீரக பிரச்சனை, சுவாச பிரச்சனை, தொற்று நோய் பிரச்சனைகள் இது போன்ற பல்வேறு பலவீனங்களால் பாதிப்புக்குள்ளாகி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் எல்லோரையும் அதோடைய கரம் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் பணி நிரந்தரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளை தேவரீர் தந்தரல ஜெபிக்கிறோம். மிஷனரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஸ்தாபன தலைவர்களையும் ஊழியங்களுக்கு உற்சாகமாய் கொடுத்து ஜெபித்து தாங்கி வரும் குடும்பங்களையும் திருச்சபைகளையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேசத்தின் வறுமை நீங்கவும் கிராமங்கள் முன்னேற்றமடையவும் ஆளுகிறவர்கள் தேசத்தை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்தி செல்லவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.